Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 3 of the revised PGTRB syllabus, and we are discussing the essays of Charles Lamb, the essays of Elia, a collection of essays written with the pen name Elia. And இப்போ நம்ம கையில் வச்சிருக்க essay வந்து Christ Hospital 5 and 30 years ago. 5 and 30 years ago. அப்படிங்கும்போது நம்ம மொத்தம் எத்தனை இயர்ஸ் அகோன்னு எடுத்துக்கணும்? 35 years ago. 35 years ago. So 35 years ago அப்படிங்கிறது எப்போ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா, when was this essay published அப்படின்னு பார்க்கணும். This essay was published in the year 1818. இப்போ கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற essay எந்த வருஷம் பப்ளிஷ் ஆச்சு? We can be interactive so that கொஞ்சம் கிளாஸ் நல்லா போகும். When was it? 1818. 1818ல இருந்து 35 அப்படி முன்னாடி போனோம்னா, what is the year that Charles Lamb is mentioning in this essay? (35) 1818 minus 35. 1783. 1783. Okay. 1885. Sorry, 1818. 1818 minus 35. அப்போ 1783 அப்படிங்கிற அந்த இயர் தான். அப்போ ஏறக்குறைய தோராயமாக இப்போ 1782ல இருந்து 1789. ஓகே, எந்த இதுல இருந்து 1782ல இருந்து 1789 இடைப்பட்ட டைம்ல சார்ல்ஸ் லாம் had been in Christ Hospital. இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? நம்ம டெக்ஸ்ட்ல கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் இதுதான். அதாவது 1782 இருந்து 1789 ஆண்டு முடியக்கூடிய காலகட்டம். ஏறக்குறைய எத்தனை வருஷம்? ஒரு 7 வருட காலம் சார்ல்ஸ் லாம் கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல வாழ்ந்தார். நம்ம ஏற்கனவே சொன்னோம், அவருடைய ஃபேமிலி கண்டிஷன் வந்து ரொம்ப ஃபினான்ஷியலி புவரா இருந்ததுனால, பேங்க்ரப்ட் சிச்சுவேஷன்ல இருந்ததுனால he was nominated to கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல். இப்போ கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டல் கிடையாது. இந்த மாடர்ன் சென்ஸ் ஆஃப் த டேர்ம் அப்படி எடுத்துக்க கூடாது. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்னா ஹாஸ்பிட்டல். அன்னைக்கு கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல் வாஸ் அ பிரைவேட் ஸ்கூல். இட்ஸ் இங்கிலீஷ் fee charging boarding school for people aged 11 to 18 with a royal charter. Where was it located அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அப்படியே கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்க்கணும். எல்லாத்துமே அப்படியே டெக்ஸ்ட்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம கொஞ்சம் படித்தாகணும். அப்போ this particular institution was located to the south of Harsham in West Sussex. இனிஷியலா தொடங்கும்போது வெஸ்ட் சசெக்ஸ்ல தான் இருந்தது. சரி, இது என்ன மாதிரி ஒரு ஸ்கூல் அப்படின்னா, இது ஒரு பிரைவேட் ஸ்கூல். அண்ட் இது வந்து ஆக்சுவலி இட்ஸ் அ போர்டிங் ஸ்கூல். இட்ஸ் அ சேரிட்டி ஸ்கூல். எப்படி சார் அது சேரிட்டி ஸ்கூல் அப்படின்னு சொன்னீங்க? ஏன்னா ஒரு சில பேர் ஒண்ணுமே கட்ட முடியாதவங்க, பட் யாரு மூலியமாவது ரெக்கமெண்டேஷன்ல வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்கூல்ல சேர்த்துக்குவாங்க. பட் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் அங்க கிடைக்கும் அப்படின்னு நமக்கு சரியா தெரியாது. அந்த டெக்ஸ்ட் நம்ம படிச்சுதான் பார்க்கணும். சரி, இந்த கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல் என்ற இந்த கல்வி நிறுவனம், இந்த போர்டிங்னா தமிழ்ல என்னன்னு சொல்றோம் டீச்சர்ஸ்? What do you mean by boarding school? Hostel. ஒரு ஹாஸ்டல், ஒரு விடுதி. அப்போ அந்த விடுதியில தான் இவர் தங்கி படிச்சு இருக்கிறாரு. அப்போ எத்தனை வருஷம் படிச்சாரு தங்கி லாம்? 7 years. இவர் மட்டும் படிக்கல, இவரோடு கூடவே இந்த கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல் என்ற அந்த விடுதியில், அந்த ஒரு கல்வி நிறுவனத்தில் சார்ல்ஸ் லாம்போடு சேர்ந்து சாமுவல் டெய்லர் கால்ட்ரிட்ஜும் படித்து இருக்கிறார். சரி, இப்போ நம்ம எஸ்ஏ பிகின் பண்ணும்போது கொஞ்சம் குழப்பகரமான விஷயம், ஒரு சில விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, இன் மிஸ்டர் லாம்ஸ் ஒர்க் பப்ளிஷ்ட் year or two since, I find a magnificent eulogy of my school. அப்படின்னு நமக்கு ஒரு குழப்பமான ஒரு தகவல் கொடுக்குறாங்க. எழுதுறது சார்ல்ஸ் லாம் தான் இந்த எஸ்ஏவும். ஆனா இந்த எஸ்ஏவுக்கு முன்பு இந்த எஸ்ஏ என்ன நேம்ல எழுதுறாரு?
ஈலியா அப்படிங்கிற நேம்ல எழுதுறாரு. ஆனா இதற்கு முன்பு 1 வருடம் 2 வருட காலத்திற்கு முன்பு, அப்படின்னா 1818 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்பு சார்ல்ஸ் லாம் கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டலை பத்தி தன்னுடைய ஒரிஜினல் நேம்லயே, சார்ல்ஸ் லாம் அப்படிங்கிற நேம்லயே என்ன பண்ணாரு, ஒரு ஸ்கூல ஒரு பர்டிகுலர் ஒர்க் எழுதினாரு. சார்ல்ஸ் லாம் வந்து கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டலை பத்தி ஏற்கனவே ஒரு எஸ்ஸே எழுதி இருந்தார். அந்த எஸ்ஸேல there was a magnificent eulogy of Christ Hospital. கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டலை பத்தி ஒரு அருமையான ஒரு புகழ்ந்து எழுதி இருக்கிறார். ஒரு நல்ல விஷயமா நிறைய விஷயம் அந்த ஸ்கூல் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல விஷயம் எல்லாமே சார்ல்ஸ் லாம் சொல்லி இருக்காரு. இது எப்ப நடந்தது? 1818 1 வருடம் 2 வருடத்திற்கு முன்பு. அப்ப அந்த ஸ்கூலை பத்தி யூலஜினா பிரைஸ், அப்ப ரொம்ப புகழ்ந்து சார்ல்ஸ் லாம்பே எழுதியிருக்காரு. இப்ப 2 வருஷம் கழிச்சு ஆகா நம்ம எழுதுன தப்பு அப்படின்னு உணர்ந்துட்டார். ஏன்? அது உண்மை அல்ல. அப்ப அவருக்கு கொஞ்சம் உண்மை இல்லாத ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லிவிட்டாரு. அப்படிங்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கிறது. அதனால என்ன பண்றாரு, இந்த டைம் இந்த எஸ்ஸேவை ஈலியா அப்படிங்கிற ஒரு நேம், ஈலியா அப்படிங்கிற நேம்ல உள்ள அவர் யார வைக்க போறாரு அப்படின்னா, சாமுவேல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை அவருடைய வியூ பாயிண்ட்ல இந்த ஸ்டோரிய சொல்ல போறாரு. யாருடைய வியூ பாயிண்ட்ல இந்த ஹோல் நரேஷன் இஸ் கோயிங் டு டேக் பிளேஸ்? எஸ்டி கால்ட்ரிட்ஜ் அப்படிங்கிற அந்த ஒரு பர்சனுடைய வியூ பாயிண்ட்ல இருந்தா இந்த ஸ்டோரியே சொல்ல போகுது. அப்ப எஸ்டி கால்ட்ரிட்ஜ் என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, நான் ரொம்ப புவர் ஃபெலோ சார், ஆனா சார்ல்ஸ் லாம் அப்படிங்கிறவன் ரொம்ப ரிச் ஃபெல்லோ, அவனுக்கு சொந்தக்காரவங்க பக்கத்துல இருக்கிறாங்க, நல்ல வசதியானவங்க. இது உல்டாவான ஸ்டோரி. உண்மையாலுமே சார்ல்ஸ் லாம் தான் ரொம்ப புவர். சாமுவேல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ் வாஸ் ஃப்ரம் அ குட் பேக்ரவுண்ட். அவரை ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க பேரண்ட்ஸ் கொண்டு வந்து இதுல போட்டாங்க. இப்ப ரோல்ல ட்விஸ்ட் பண்ணி சாமுவேல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ் உண்மையாலுமே போர் பேக்ரவுண்ட்ல இருந்த மாதிரியும், சார்ல்ஸ் லாம் ரிச்சான பேக்ரவுண்ட்ல இருந்து அங்க வந்து நல்ல ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் அவருக்கு அந்த ஹாஸ்டல்ல கிடைத்த மாதிரியும் இந்த எஸ்ஸேவையை பிகின் பண்ணி இருக்கிறார். இந்த கான்செப்ட் கிளியரா இருக்கா டீச்சர்ஸ்? ஓகே. இப்போ அப்படியே பிகினிங்லயே இந்த ஸ்கூலை பத்தி தெளிவா சொல்றாரு. இந்த ஃபர்ஸ்ட் எஸ்ஸேலயே என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, this particular Christ Hospital is a school. என்ன மாதிரி ஸ்கூல் அப்படின்னா, it is of a cloistered nature. Cloistered அப்படின்னா, what is the meaning of cloister? Have you heard of the word cloister anywhere? நார்மலா கான்வென்ட் சொல்லுவாங்க, not cluster, cloistered. கிளஸ்டர் அப்படின்னா கூட்டு, இங்க வந்து cloistered அப்படின்னா enclosure. Okay, it is a shelter, it is a enclosure அப்படின்னா உள்ள வந்துட்டா நீங்க வெளியில போக முடியாது, அந்த மாதிரியான ஒரு இடம் தான் cloister. அப்ப இது வந்து ஒரு விடுதி. அந்த விடுதிக்குள்ளார உள்ள வந்துட்டா ஏறக்குறைய இது ஒரு குட்டி சிறைச்சாலை மாதிரி. அப்ப இந்த சிறைச்சாலைக்குள்ளார மாட்டிக்கிட்டு இந்த பிள்ளைங்க எல்லாம் எப்படி கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கறத நம்ம கண்முன்னே கொண்டு வந்து சார்ல்ஸ் லாம் நிப்பாட்ட போறாரு த்ரூ த narrator சாமுவேல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ். ஓப்பனிங்ல நம்ம ஸ்பீக்கர் யாருன்னு சொல்லிட்டோம். இந்த பர்டிகுலர் எஸ்ஸேல who is the speaker, the fictional speaker? அதையும் போட்டுருவோம், ஏன்னா அப்புறம் திருப்பியும் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்துடும். who is the fictional speaker? The fictional speaker of this essay is Samuel Taylor Coleridge. STC தான் நம்ம இந்த எஸ்ஸேவுடைய ஃபிக்ஷனல் ஸ்பீக்கர். இப்போ அவரு ரீகலெக்ட் பண்ணி இந்த 7 வருடங்கள்ல கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல் நடந்த விஷயங்களை நம்ம கிட்ட சொல்ற மாதிரி சார்ல்ஸ் லாம் இந்த ஸ்டோரிய வடிவமைத்து இருக்கிறார். இந்த பர்டிகுலர் ப்ரோஸ் பேசேஜ் அப்படிதான் வந்திருக்கு. பிகினிங்ல எப்படி பாருங்க, ஐ ரிமெம்பர் எல் அட் ஸ்கூல். ஓகே, அப்படியே சாமுவேல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ் வந்து ரீடர்ஸ்ட சொல்றாரு, நண்பர்களே, நான் அப்படியே நினைச்சு பார்க்கும் பொழுது அந்த 7 வருஷம் 1782 இருந்து 1789 வருடம் வரை என்னுடைய ஸ்கூல் லைஃபை நான் நினைச்சு பார்க்கும் பொழுது
எனக்கு முதலாக வந்து நிற்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா lamb-உடைய லைஃப் ஸ்டைல். I remember lamb at school. L means lamb, and can well recollect that he had peculiar advantage. அவருக்கு நிறைய அட்வான்டேஜ் இருந்துச்சு சார் அந்த ஸ்கூல்ல. அப்படின்னா நிறைய ஸ்பெஷல் ஃபேவர்ஸ் கிடைச்சது. யாருக்கு ஸ்பெஷல் ஃபேவர்ஸ் கிடைச்சதா? lamb. லாமுக்கு நிறைய ஸ்பெஷல் ஃபேவர்ஸ் கிடைச்சது. ஆனா அந்த ஃபேவர் யாருக்கு கிடைக்கல? எனக்கும் எனது மற்ற ஸ்கூல் ஃபெல்லோஸுக்கும் கிடைக்கல. நாங்க எல்லாம் அவருடைய கிளாஸ்மேட்ஸ் தான், ஆனா எங்களுக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படிங்கும் போது இவர் அப்படியே கொஞ்சம் அவரை பத்தி இன்னும் கொஞ்சம் சார்ல்ஸ் லாம்பை பத்தி சொல்ல போறாரு. ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் லிவ்ட் இன் டவுன் அண்ட் வேர் நியர் அட் ஹேண்ட். பக்கத்துல நண்பர்கள் இருந்தாங்க, உறவினர்கள் இருந்தாங்க. அதனால அவர் என்ன பண்ணாங்க, அவங்க வழியாக இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கப்பட்டது. ப்ரெஷர் கொடுக்கப்பட்ட போது என்ன பண்ணாங்க, அவங்க கொஞ்சம் அங்கங்க வரும்பொழுது போகும்போது அந்த அங்க இருக்க அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கவனிச்சாங்க. அப்ப அவங்க இவங்கள ஸ்பெஷலா கவனிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி. எப்படி என்னென்ன விஷயம் நடந்தது அப்படிங்கும்போது அப்படியே ஒரு டீடைல்டா மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் அவருக்கு கிடைத்த நல்ல விஷயங்களை அப்படியே நமக்கு ஹைலைட் பண்ணி காட்டப்படுற. நம்பர் 1, Charles Lamb had his tea and hot rolls in the morning. அவருக்கு டீயும் ஹாட் ரோல்ஸும் காலையில் கிடைத்தது. ஆனால் மற்ற பிள்ளைகளுக்கு என்ன கிடைச்சது? புவர் ஃபெல்லோஸுக்கு, அங்க அந்த ஹாஸ்டல்ல இருந்த புவர் ஃபெல்லோஸுக்கு என்ன கிடைத்தது அப்படின்னா, we were only getting a quarter of penny loaf. ஒரு பென்னி அப்படின்னா ரொம்ப சொற்பமான காசு. அந்த சொற்பமான காசுக்கு கிடைக்கக்கூடிய அந்த லோஃப் ஆஃப் பிரெட், அதுலயுமே ஒரு குவார்ட்டர் பங்கு தான் எங்களுக்கு கிடைத்தது. அந்த லோஃபும் எப்படிப்பட்ட லோஃப்? Our crug moistened with unattuned small beer in wooden pigeons, smacked of the pinched leathern jank it was poured from. அப்படியே ரொம்ப மோசமான ஒரு குடுவையில வச்சக்கூடிய அந்த தொட்டுக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள், ஜூஸ் கொடுக்குறாங்க. ஆனா அவருக்கு நல்ல காஸ்ட்லியான விஷயங்கள் கிடைத்தது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, he received very good food, we received very low quality food அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இந்த கான்செப்ட் கிளியரா இருக்கா டீச்சர்ஸ்? இதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, he is going to list out the food item that was served to the hostelers from Monday till the next Monday. Food items served. இதுல क्वेश्चंस வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஆன் மண்டே என்ன ஃபுட் ஐட்டம் வாஸ் சர்வ்ட் இன் கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கேட்கலாம். அப்போ அதை கொஞ்சம் அதே ஆர்டர்ல கொடுக்கலாம், மாத்தி மாத்தி கொடுத்துருக்காரு. ஏன் ஒரு ஆர்டரா கொடுத்துருக்கத அவரால் ரீகால் பண்ண முடியுதுன்னா, எப்போ ரீகால் பண்ண முடியும்னா அது ரொம்ப சந்தோஷமா அவரு சாப்பிட்டு இருந்தாருன்னா சொல்லியிருப்பாரு. மண்டே நல்லா இருக்கும், பூரி பொங்கல் கிடைக்கும், டியூஸ்டே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இங்க அவரு சந்தோஷமா எதையுமே சாப்பிடல. அதனால மாத்தி 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 என்ன பண்ணியிருக்காரு சொல்றாரு. He is trying to, because it is also recollection of the past. Recollection of the past may not be in an order. அப்போ மண்டே என்ன கிடைக்குமா? In Monday, the hostelers received milk porridge, blue and tasteless. Milk porridge அப்படின்னா தண்ணியா ஒரு மில்கால செய்யப்பட்ட ஒரு கூழ் கிடைக்கும். அது சில நேரத்தில் ப்ளூ கலர்ல இருக்கும், டேஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். அண்ட் சம்டைம் on Saturday அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? They will get tea soup, coarse and choking. சாட்டர்டே அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்னது? பச்சை பட்டாணியால செய்யப்பட்ட ஒரு சூப். It will not be very tasty. Sometime it will be choking. அப்படி எழுதி வச்சுட்டு வரீங்களா? What do you mean by choking? லைஃப் த்ரெட்டனிங். அதை சாப்பிட்டாவே மயக்கம் வந்துடும் சார், வாந்தி பேதி வந்துடுற அளவுக்கு நமக்கு கொடுத்தாங்க. The third one, வேற மற்ற நாட்கள்ல சொல்லணும் இல்லையா? Wednesday, there was a mess of millet. Mess of millet.
மெஸ் ஆஃப் மில்லட். மில்லட் அப்படின்னா அந்த சிறுதானியம். அப்ப அந்த சிறுதானியத்தை வச்சு ஏதோ ஒண்ணு செஞ்சிருந்தாங்க. அது ஒரு ரொம்ப மோசமா இருந்துச்சு சார். ஆன் ஃப்ரைடே அவர் ஸ்கேண்டி மட்டன் கிராக்ஸ், மட்டன் போடுறேங்கிற பேர்ல என்ன சொன்னாங்க, ரொம்ப கம்மியான விஷயங்கள் கொடுத்தாங்க. இட் வாஸ் நாட் அட் ஆல் டேஸ்டி. இப்படி ஏன் அது டேஸ்டி இல்லை அப்படிங்கும்போது, இட் வாஸ் ராட்டன் ரோஸ்டட். ராட்டன் வீணா போன மட்டன் சிக்கன் போட்டாங்க சார். அதையும் நல்லா வேக வச்சு போடல. Did you get that, teachers? Yes, sir. அதற்கப்புறம் only on Tuesday the children were happy. Why? On that day they were given a hot plate of roast veal. VEAL. roast veal. அவங்கள்ட்ட ஒரு ரோஸ்ட் வீல் கொடுத்தாங்க. வீல் என்ன அப்படின்னா, இட் இஸ் அ டிஷ். ஓகே, வாட் இஸ் ரோஸ்ட் வீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆக்சுவலி வீல் அப்படிங்கிறது கைண்ட் ஆஃப், அது என்னன்னு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியலையே. ஹாவ் யூ ஹர்ட் ஆஃப் வாட் இஸ் வீல்? VEAL. அது ஒரு நான் வெஜிடேரியன் டிஷ் தான் போட்டிருக்கு. இட் இஸ் அ நான் வெஜிடேரியன் டிஷ் அண்ட் தட் வாஸ் ஓகே. அது அவங்களுக்கு கிடைச்சது. அந்த ஒரு நாள் மட்டும்தான் சார் நாங்க சந்தோஷமா இருந்தோம். அதுவும் வயிறு நிறைய கிடைக்கல. ஆனால் இது எங்களுக்கு மட்டும்தான். மிஸ்டர் எல். மிஸ்டர் எல்னா யாரு? சார்ல்ஸ் லாம். ஆனா நீங்க எல் இடத்துல யார போட்டுக்கணும்? STC போட்டுக்கணும். ஆனா அப்படியே உல்டாவா ரிவர்ஸ் பண்ணி இங்க வந்து நரேட்டிவ் கொடுத்துட்டு இருக்காரு. மிஸ்டர் எல் ஓகே had good old relatives. அவருக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க. அந்த ரிலேட்டிவ்ஸ் என்ன பண்ணாங்க? they were sending tasty food to Charles Lamb. ஓகே, நாங்க எல்லாம் கீழே உட்கார்ந்து சாப்பிட்டோம். அவருக்கு ஸ்பெஷலா சேர் எல்லாம் போட்டு சாப்பாடு கொடுத்தாங்க. Are you there, teachers? Yes, sir. அதே நேரத்துல இவரு மட்டும் இல்ல, சார்ல்ஸ் லாம்ப் மட்டும் இல்ல, there were a few privileged fellows. privileged fellows அப்படின்னா யாரு அப்படின்னு அங்க டிஃபைன் பண்றாரு. the privileged fellows according to Elia in this essay are those people who are having visitors. ஏதாவது ஒரு நாள் ஒரு வீக்கெண்ட்ல ஒரு விசிட்டர்ஸ் வருவாங்க. அந்த விசிட்டர்ஸ் வந்து ஒருவேளை பேரண்ட்ஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பேரண்ட் அலைவா இருக்கலாம், அல்லது 2 பேரண்ட்டுமே இருக்கலாம். அவங்க வந்து ஏதாவது டேஸ்டி டிஷ்ஷா அங்க கொடுப்பாங்க. ஓகே, அதே நேரத்துல இவர் அப்படியே அந்த லாம்பையும் விடல. இப்ப இந்த லாம்பையும் விடும் பொழுது லாம்ப் என்ன சொல்றாரா, அவருக்கும் சாப்பாடு கொடுக்கப்பட்டது. அந்த சாப்பாடை என்ன பண்ணாரு, கொஞ்சம் அன்னீசினஸோட சாப்பிட்டாரு. யாருக்கிட்டையும் அதை ஷேர் பண்ணவில்லை. இதே மாதிரிதான் நடக்கும் ஹாஸ்டல்ஸ்ல. நிறைய வாங்கிட்டும் வர முடியாத அளவுக்கு தான் ரொம்ப பாவப்பட்ட மக்கள் தான் ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்ப்பாங்க. லீவ் அலோன் தி ரிச் பீப்புள். அவங்க பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பிசினஸ் கிளாஸ் பீப்புள், ரொம்ப ஹைஃபை கிளாஸ் ஹாஸ்டல்ல போடுவாங்க. அந்த மாதிரி நிறைய சாப்பாடு கிடைக்கும். அந்த மாதிரி ஹாஸ்டல் இல்லை. புவர் பீப்புளுடைய ஹாஸ்டல்ல ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டம், வீட்டுல வச்சு பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துல 2 பேரும் வேலைக்கு போய் ஆகணும், பிள்ளைய வச்சு பார்க்க முடியாதுன்னு ஹாஸ்டல்ல போட்டிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, மாசம் ஒரு நாள் ஒதுக்கி இருப்பாங்க. அந்த நாள்ல எல்லா மாசமும் போக மாட்டாங்க. 2 மாசத்துக்கு ஒரு தடவை 3 மாசத்துக்கு ஒரு தடவை போகும்போது ஏதாவது கொஞ்சம் கையில கிடைக்கிறத வச்சு வாங்கி கொண்டு போவாங்க. அந்த கையில கிடைக்கிற கொஞ்சம் அந்த ஒரு பையனுக்கு தான் சாப்பிட இருக்கும். ஆனா பக்கத்துல ஒரு பையன், யாருமே கெஸ்டே வராம, அதுல நமக்கு ஒரு ஷேர் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லும்போது சில பேரை தான் அந்த மனசு வரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு. பல பேர் என்ன பண்ணுவாங்க, ஷேர் பண்ணா பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் உட்கார்ந்து அதை சாப்பிடுவாங்க. அவங்க சந்தோஷமா சாப்பிட்டுருப்பாங்களா அப்படின்னா இல்லை. Now comes a self-disclosure. The speaker is Elia. அந்த இலியா அப்படிங்கிற அந்த நேம்குள்ளார யார நம்மால உள்ள வச்சிருக்காரு, சார்ல்ஸ் லாம்ப். அவரு எழுதின அந்த எஸ்ஏவே வந்து கிரிட்டிக் பண்ணிட்டு இருக்காரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின எஸ்ஏவே கிரிட்டிக் பண்றாரு. முதல் எழுதின எஸ்ஏல அவர் படிச்ச ஸ்கூலை பத்தி ஆகா ஓஹோன்னு சொல்லிட்டாரு. இப்ப உண்மை நிலவரத்தை சொல்றதுனால என்ன பண்றாரு, நம்ம எழுதின எஸ்ஏவை நம்மளே வந்து மாத்தி எழுதக்கூடாது. அதனால சாமுவல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ் ஸ்பீக்கரா போட்டுட்டார். அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, the speaker calls himself as a poor friendless boy. எனக்கு நண்பர்களே இல்லை. சாமுவல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ் ஆர் எலியா என்ன சொல்றாரு,
எனக்கு அந்த ஹாஸ்டல்ல நண்பர்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பர்சனல் பேக்ரவுண்டை பத்தி சொல்றாரு, அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை பத்தி இங்க நமக்கு சொல்ல போறாரு. ஓகே, மை பேரண்ட்ஸ், த ஸ்பீக்கர்ஸ் பேரண்ட்ஸ் who should care for me were far away. என்னை பார்த்துக்கணும், அதுதான் அவங்களுடைய பொறுப்பு. ஆனா அவங்க எங்க இருக்காங்க? இங்க பக்கத்துல இல்ல, ரொம்ப தொலைவில் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஏரியால யாரும் நண்பர்கள் இல்லையா அப்படின்னா, நண்பர்கள் தெரிந்தவர்கள் வெல்விஷர்ஸ் இருந்தாங்க, ஆனா ரொம்ப கம்மி. அவங்க சிட்டியில இருக்காங்க. நான் வந்து என்ன பண்ணேன், ஹாலிடேஸ் டைம்ல நான் முதல் முறை அவங்கள போனேன், அவங்க வாடா தம்பின்னு சொன்னாங்க. 2வது தடவை போனேன், என்னப்பா வந்திருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. 3வது தடவை என்ன பண்ணாங்க, நான் வர்றேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கதவை மூடிட்டாங்க. ஸோ தி பிகேம் வெரி டயர்ட் ஆஃப் மை ஹாலிடே விசிட்ஸ். எனக்கு ஹாலிடே கிடைக்கும் போது ஒரு நாள் லீவ் கிடைக்கும் சார், அந்த லீவ்ல நான் அப்படியே சும்மா போய் அவங்கள பார்க்கலாம் பேசலாம் அப்படின்னு போனா, இந்த வந்துருச்சு நாயி, இருக்கிறத திண்டு போலான்னு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சில நேரங்கள்ல மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசினாங்க. சில பேர் ரொம்ப ஹார்ஷா நடந்துக்கிட்டாங்க. அதனால ஐ டிட் நாட் வாண்ட் டு கோ அவுட் ஆஃப் கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஈவன் ஆன் ஹாலிடேஸ். சம்மர் வெக்கேஷன் கூட நான் ஹாஸ்டல்ல ஐ ஹட் பீன் a director in a hostel, ஏடியாவும் இருந்திருக்கேன். ரொம்ப பூரான ஹாஸ்டல்ல. அங்க பாத்தீங்கன்னா பசங்க போகவே மாட்டாங்க. ஏன், இங்கேயாவது நல்ல சாப்பாடு கிடைக்குது சார், அங்க கிடைக்கவே கிடைக்காது. அங்க போனா யாரு சார் இருக்கா நமக்கு? ஏன்னா அது வந்து ஒரு செமி ஆர்ஃபனேஜ், செமி ஆர்ஃபன்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. அப்பா பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, தே மஸ்ட் பி ட்ரங்கர்ட். அம்மா வந்து வேற மாதிரி லைஃப் ஸ்டைல்ல இருந்திருப்பாங்க. அப்பா இல்லாம அம்மா மட்டும் தனியா அந்த உலகத்துல சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்ப ரொம்ப ஸ்ட்ராங் விமன் இருக்காங்க, ஒரு காலத்துல அந்த மாதிரி ஸ்ட்ராங் விமன்லாம் இல்ல. அப்ப அப்படி ஸ்ட்ராங் விமனா இருந்தா கூட இந்த சொசைட்டி அவங்கள வேற மாதிரி வாழ்க்கை முறைக்கு மாற்றிய காலகட்டம். அப்ப அவங்க திருமணம் பண்ணிட்டு அவங்களுக்கு தனி ஃபேமிலி இருக்கும்போது இந்த பையன் போய் அந்த ஃபேமிலியோட ஜெல் பண்ண முடியாத மாதிரி அன்வான்டா ஃபீல் பண்ணும்போது இந்த ஹாஸ்டல்லே இருந்துருவான். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா சார்ல்ஸ் லாம் அவங்களுடைய பேரண்ட்ஸ் ரொம்ப தொலைவுல இருக்கிறாங்க, ஏதோ ஒரு கஷ்டத்துல இங்க கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க. போட்டிருக்கும் போது இங்க உறவினர்களை பத்தி சொல்றாரு. your relatives and acquaintance will not love you if you visit them quite often. உறவுக்காரங்களை வந்து என்ன பண்ணலாம், எப்பயாவது ஒரு தடவை போய் பார்க்கலாம். அடிக்கடி பாத்தீங்கன்னா அந்த உறவுக்காரவர்கள் உங்களை உதாசீனப்படுத்துவார்கள் அப்படிங்கறத சொல்லிட்டு he is going to speak about the total number of people in that Christ hospital. அந்த கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல எத்தனை பேர் மொத்தம் இருந்தாங்களா? there were 600 playmates. 600 பேர் இருந்தாங்க. இந்த 600 பேர்ல நான் மட்டும் தனியாக ஃபீல் பண்ணேன். ஏன், மற்றவங்களுக்காவது அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தர் தெரிந்தவர்கள் யாராவது வந்தாங்க, எனக்கு பார்க்க யாருமே வரல, எனக்கு கெஸ்டே வரல. Are you there, teachers? இது வரைக்கும் புரிஞ்சுதா? Yes, sir. And now he is going to comment about the habit of parents putting their children in a hostel. என்ன சொல்றாங்கன்னா, it's a cruel act. The act of putting a child in a hostel is a cruel act. The act of putting a child in a hostel is an act of cruelty. அதை எந்த பேரண்ட்ஸும் பண்ணக்கூடாது. சிறு பிரளயத்துல குழந்தைகளுக்கு வந்து தாய் தந்தையினுடைய பாசம் கிடைக்க வேண்டும். ஆனால் இந்த இளமை பருவத்தில், அந்த குழந்தை பருவத்தில் அவர்களை கொண்டு போய் ஹாஸ்டல்ல போடுறது அப்படிங்கிறது அவங்கள வந்து மிகவும் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்றாரு. அதற்கப்புறம் பாருங்க, the yearnings which I used to have towards it in the unledged years. He was telling, I was longing for my parents by being far. How in my dreams would my native town come back with its church and trees and faces. பாருங்க எவ்வளவு எமோஷனலா ஒரு டிஸ்டர்ப் ஆயிருக்காரு. ஹாஸ்டல்ல இருக்கும்போது எதை பற்றி அவர் கனவு கொண்டு இருந்தார்? தன்னுடைய வீடை பத்தி. அப்புறம் எதை பத்தி கனவு கொண்டு இருந்தார் டீச்சர்ஸ்? native place. He was dreaming about his native place, and most of the nights he was
Actually, in anguish, he was crying. எதுக்காக எழுதுகிட்டு இருந்தாரு? அது எல்லாத்தையும் மிஸ் பண்றாரு. He misses his hometown and the beauties of his hometown. Did you get that, teachers? புரிந்ததா? இந்த மாதிரி நம்ம எந்த காலத்திலையும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற அவர்கிட்ட நம்ம கிட்ட சொல்றாரு. ஓகே, he was emotionally pained. He was emotionally pained. Particularly, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, he is speaking about the memory of a place called Calne, C-A-L-N-E, in Wiltshire. ஓகே, தன்னுடைய ஊர், அவருடைய ஊர் என்ன ஊரு? கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, this place, a sweet Calne in Wiltshire. Wiltshire என்ற அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய Calne. இது எங்க இருக்கு அப்படின்னா, it is a town in England. Particularly என்ன சொல்லணும் ஸ்பெசிஃபிக் அப்படின்னா, it is there in south west England in Wessex region. அப்ப அந்த ஸ்பீக்கருடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னா, இந்த வெசெக்ஸ் அப்படிங்கிற மாகாணத்தில். அந்த வெசெக்ஸ் அப்படிங்கிற மாகாணம் எங்க இருக்கு அப்படின்னா, it is in south western England. அதுல வில்ஷயர் அப்படிங்கிற ஒரு ரீஜன், அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன வில்லேஜ், ஸ்வீட் Calne. So he is longing for his hometown. He is longing for all the things inside the hometown and all the more for his parents. Information தெளிவா இருக்கா? Yes, sir. அதற்கப்புறம் என்ன பண்ண போறாருன்னா, இப்போ அந்த early stage தன்னுடைய emotional disturbed situation சொல்லிட்டாரு. He is going to speak about, he is going to recollect, okay, he is going to recollection of the friendless holidays. அவருக்கு ஃப்ரெண்டே இல்லைன்ட்டாரு. அப்ப ஹாலிடேஸ் அவர் என்ன பண்ணாரு சார் அப்படிங்கும்போது, அந்த கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவருக்கு ஹாலிடேஸ் கொடுக்கும் பொழுது அவர் என்ன பண்ணார் அப்படிங்கும்போது, டியூரிங் த ஃப்ரெண்ட்லெஸ் ஹாலிடேஸ், பிகாஸ் ஹி வாஸ் விதவுட் ஃப்ரெண்ட், அந்த ஹாலிடேஸ் என்ன பண்ணாரு? த லாங் வார்ம் டேஸ் ஆஃப் சம்மர் நெவர் ரிட்டர்ன், பட் தே பிரிங் வித் தெம் gloom from the haunting memory of those whole day leave. ஏண்டா லீவ் விட்டாங்க, அதுவும் சம்மர்ல லீவ் விட்டா நம்ம எங்கடா போறது? ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, காசு இருந்ததுன்னா சம்மர் அப்படின்னா காசு இருந்தா 3 ஷோ போவாங்க. ஹாஸ்டலர்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல போக சொந்தக்காரவங்க எல்லாம் இல்ல, இருந்தாலும் சொந்தக்காரவங்க போனாலும் அந்த அளவுக்கு ரிசீவ் பண்ண மாட்டாங்க. ஏன் சார் போய் அந்த மாதிரி அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும், அப்புறம் நம்மள வேற மாதிரி நடத்துவாங்க. அதுக்கு போகாம இருந்துட்டா கூட, ஏடா தம்பி ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரலாமே, இங்கதானே ஹாஸ்டல்ல படிக்கிற அப்படின்னாவும் சொல்லுவாங்க. காசு இருக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணும், ஏதாவது ஒரு நல்ல ஏர் கண்டிஷன்ட் தியேட்டர்ல போயிட்டு மார்னிங் ஷோ, ஆஃப்டர்நூன் ஷோ, ஈவினிங் ஷோ பார்த்துட்டு வீட்டுக்கு ஹாஸ்டலுக்கு போயிடும். ஆனா இவனுக்கு அந்த மாதிரி போறதுக்கு எந்த பாசிபிலிட்டிஸ் இல்லை, ஏன்னா காசே இல்லை. அதனால அவன் என்ன பண்ணான், வேற வழியே இல்லாம எங்க போறதுன்னு தெரியல, நேரா he was going on a long walk and he went to a river called New River. அந்த ஏரியால ஒரு ரிவர் இருந்தது. அந்த ரிவர் பேர் என்ன ரிவர் டீச்சர்ஸ்? நியூ ரிவர். ஓகே, நியூ ரிவர் இன் யூகே. அந்த நியூ ரிவர் அப்படிங்கிற ஒரு ரிவர், இட்ஸ் a river in England, very famous river. It is an artificial waterway in England between Shadwell and Amwell Springs அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. It is in Hertfordshire. எங்க இருக்கா இந்த ரிவர்? I am going to share that. நமக்கு இப்போ எல்லாமே அவைலபிளா இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியா அந்த விஷயங்கள் உங்களுக்கும் டக்குன்னு காட்டிடலாம். I am trying to get some information from the net and I am going to share it with you. New River is an artificial waterway in England opened in 1613 to supply London with fresh drinking water taken from Shadwell and Amwell Springs near Ware in Hertfordshire and later the River Lee and other sources. அப்ப அது ஒரு ஆர்டிபிஷியல் வாட்டர்வே. அப்போ என்ன பண்றாரு, இந்த நியூ ரிவருக்கு போய் அங்க தண்ணிக்குள்ளறையே எரும மாடு மாதிரி கிடக்குறாரு. லைக் வாட்டர் பெஃபலோ, he was there. Okay, I remember those bathing excursion. வேற எங்கேயும் போறதுக்கு வழி இல்லை, அதனால ரிவருக்கு போனேன். I think
than he can for he was a home seeking lad. நான் வந்து என்ன பண்ணேன், அந்த ஆத்துல போய் கடந்தேன் சார், வேற வழி இல்ல. ஆனா என்னுடைய நண்பன் இருந்தான்ல, யாரு, நம்ம கான்ட்ராஸ்டா ஒரு கேரக்டர் பார்த்துட்டு இருக்கோமே, யார் அந்த கேரக்டர், மிஸ்டர் எல் எஸ். எலியா வந்து எல்ல பத்தி சொல்றாரு, லாம பத்தி சொல்றாரு. அவன் இருக்கான்ல, he was a home seeking lad, ஹோம் சீக்கிங் லேட். அதனால அவன் வீட்டுக்கு போயிட்டான் சார், பக்கத்துல இருக்க சொந்தக்காரங்களா பார்க்க போயிட்டான். And then coming back to the poor children, அந்த children என்ன பண்ணாங்க, how merrily we would sally forth in the fields. sally அப்படின்னா walk forth, run forth, strip under the first warmth of the sun and wanton mischievous. இந்த குழந்தைங்க எல்லாம் அப்படியே வேகமா ஓடி போய் போகும்போதே ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு என்ன பண்ணுவாங்க, நேக்கடா they jump into the stream. Those of us that were penniless, the speaker was penniless. penniless na without money. Okay, அவங்க என்ன பண்ணாங்க, வேற வழி இல்லாம அங்க இருந்த விஷயங்களை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் அவங்க கிட்ட ஒரு பெரிய gift இருந்தது. என்ன gift? They felt a sense of liberty. யாருமே அவங்களை கட்டுப்படுத்த யாரும் கிடையாது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தார்கள். இந்த இன்ஃபர்மேஷன் கிளியரா இருக்கா டீச்சர்ஸ்? only one thing that was positive, that they felt completely free. ஏன் completely free? அவங்க உள்ள வந்து ஃப்ரீயா இருக்க முடியல. எங்க ஃப்ரீயா இருக்க முடியல? கிரைஸ்ட் ஹாஸ்டல்ல ஃப்ரீயா இருக்க முடியல. ஓகே, அண்ட் தென் என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படி நல்லா குளிச்சதுனால அவங்களுக்கு பசி எடுத்திருக்கும். அந்த பசியை நிறைவு செய்வதற்கு அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அங்க போய் அந்த மோசமான சாப்பாடை சாப்பிடுறதுக்கு இங்க அட்லீஸ்ட் தண்ணி குடிச்சாவது வயிற்று ரொப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். Did you understand all these information, teachers? So he is speaking about summer holidays. Holidays during summer. இதுவே the worst is during winter. winter timeல என்ன சார் பண்றது, எங்க போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற வழியே இல்லை. ஏன் அப்படின்னா வின்டர் இந்த வெஸ்டர்ன் வேர்ல்ட் வில் பி வெரி ஹாரிபிள். அங்க பனிப்பொழிவு இருக்கும். அப்ப நீ வெளியில போங்கடான்னு வெளியில விட்டு கதவு சாத்திடுவாங்க, எங்கேயாவது போயிட்டு வந்துருங்க அப்படின்னு. அப்ப இட் வில் பி ஷிவரிங் கோல்ட். அப்ப இவங்க என்ன பண்றாங்க, they will go to the city. அங்க இருந்து என்ன பண்றாங்க, அங்க போய் எந்த இடத்துலயும் காஃபி டீ கூட குடிக்க முடியாது. அதனால அவங்களுக்கு ஃபேவரட்டான ஒரே ஸ்பாட் where they can keep themselves warm, தங்களை வாமாக வைத்துக் கொள்வதற்கு ஒரே இடம் தான் இருந்தது. என்ன, லயன்ஸ் இன் த டவர் அப்படிங்கிற அந்த ஒரு இடம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மியூசியம். ஓகே, அந்த மியூசியத்திற்கு தான் இவங்க போவாங்க. அங்க பாத்தீங்கன்னா இந்த கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர்ற பிள்ளைங்களுக்கு நோ சார்ஜ். அதனால அந்த குழந்தைங்க தங்களே வாமா வச்சுக்கிறதுக்கு எங்க போவாங்க, அந்த லயன்ஸ் இன் த டவர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போவாங்க. Is it okay? Now we can break and then get back.